வெல்கம் டு யூபிஎஸ்சி வினோத். சைபர் கிரைம் ரிலேட்டடாக எல்லா வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு கொஷினாவது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சைபர் அட்டாக்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து ஐடி ஸ்பூஃபிங். ஐடி ஸ்பூஃபிங்னா என்ன? ஸோ ஐடி ஸ்பூஃபிங் அப்படிங்கிறது என்ன கான்செப்ட்னா, இப்போது எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே உங்களுக்கு என்னோட நம்பர்லேருந்து கால் வருது 9488758111 அப்படின்ட்டு அந்த நம்பர் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த நம்பரில் நம்ம என்ன பண்ணுவோம், ஓகே என்னோட நம்பர்லேருந்து கால் வருது அப்படின்னு நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க. பட் ஆனால் அந்த சைட்லேருந்து பேசுகிறவங்க வந்து வேறு யாரோ பேசுவாங்க. இப்போ என்னன்னா வாலண்டியராக அவங்களோட நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் பண்ணி இன்னொருத்தரோட நம்பரை யூஸ் பண்ணி அவங்க வந்து கால் பண்ணுறாங்க. பட் அவங்க நம்பர்லேருந்து தான் நெட்வொர்க் கனெக்ட் ஆகும். பட் நம்ம காலர் ஐடியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீன்ஸ் நம்ம ஃபோனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா வேறு நம்பர் வரும், அதுதான் ஃபால்ஸ் ஃபோன் நம்பர். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐடி ஸ்பூஃபிங். நெக்ஸ்ட்டு DOS அண்ட் DDoS. ஸோ ஆக்சுவலாக வந்து denial of service attack அண்ட் distribution denial of service attack. ஸோ ரொம்ப சிம்பிளாக denial of service attack, எனக்கு வர வேண்டிய சர்வீஸை வந்து டினை பண்ணுறது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, குடும்பஸ்தன் படத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து கடன் வாங்கியிருப்பார். கடன் வாங்கினதை வந்து பார்த்தீங்கன்னா கட்ட முடியலைங்கிறதுக்காக அந்த ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணி ஃபேமிலி மெம்பர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஹராஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ் அரெஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக இவர் என்ன பண்ணுவார்னா, அவரோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாத்துக்கும் நம்பரை கொடுத்து ஃபேமிலி மெம்பர்ஸை எங்கேஜிங்காக வச்சுக்குவார். ஸோ அந்த 5 ஃபேமிலி மெம்பர்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேஜிங்காக வச்சுப்பார். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா அந்த கன்சர்ன் கம்பெனியால் இவங்களை ரீச் பண்ண முடியாது. ஸோ இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இது வந்து காமிக்கலாக நல்லா இருந்துச்சு, அதே மாதிரி வந்து பார்க்கும்போது நமக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. பட் சீரியஸ் கன்சர்ன், ஒரு பிஸ்னஸ் கால்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், இல்லை ஏதாவது ஒரு பெர்மிஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், இவர் கால் பண்ணுவார்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், இல்லை எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போது இது மாதிரி வந்து ஸ்பேம் கால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அட்டாக் மீன்ஸ் திரும்ப வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த நமக்கு வர வேண்டிய சர்வீஸை வந்து டினை பண்ணுது. ஸோ இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மெசேஜஸ், மெயில்ஸ், இதே தான் மெசேஜஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஓடிபி வர வேண்டிய சுச்சுவேஷனில் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் நம்பர் ஆஃப் அன்வான்ட் ஸ்பேம் மெசேஜஸ் வந்துச்சு அப்படின்னா ஓடிபி வர அந்த சுச்சுவேஷனில் நமக்கு வந்து மிஸ் ஆகிடும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா denial of service attack அண்ட் distribution denial of service attack வந்து பார்த்தீங்கன்னா சேம் கான்செப்ட் தான். ஓகேங்களா? ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா distribution denial of service attack அப்படிங்கிறதுமே வந்து பார்த்தீங்கன்னா சிமிலர் டு இந்த denial of services தான். ஸோ என்னது இன்வால்வ்ஸ் இன் மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் அட்டாக்கிங் சிங்கிள் டார்கெட். மல்டிபிள் சோர்ஸ்லேருந்து ஒரே டார்கெட்டை வந்து அட்டாக் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மர்ஃப் அட்டாக் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ப்ராட்பேண்டில் வந்து இஷ்யூஸ் கிரியேட் பண்ணும். ஸோ ப்ராட்பேண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஷ்யூஸ் கிரியேட் பண்ணும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சர்வரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கேஜிங்காக வச்சுக்கும். அதனால நம்மளோட சர்வர் வந்து டவுன் ஆகிடும். ஸோ சர்வரை வந்து எங்கேஜிங்காக வச்சு டவுன் ஆகுது. சைன் ஃப்ளட். ஸோ சைன் ஃப்ளட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கனெக்ஷனை கேட்டிருக்கவே மாட்டோம், பட் நமக்கு கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயில்ஸ், மெசேஜஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் இந்த கனெக்ஷன் கேட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதாவது நம்ம ஒரு சர்வீஸை வந்து அவைல் பண்ணியிருக்கவே மாட்டோம், பட் என்ன ஆகும் அப்படின்னா அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மெசேஜஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட அப்டேட்டட் வெர்ஷன்ஸ் எல்லாமே நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து இந்த க்ரைம்ஸில் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த டாட்ஸ் அட்டாக்ஸ், ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைபர் க்ரைம்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டார்க் பேட்டர்ன் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து டார்க் பேட்டர்ன். ஸோ டார்க் பேட்டர்னுங்கிறது ஒன்றுமே கிடையாது, இதுவும் ரொம்ப ஃபேமஸாக நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூசர்ஸை வந்து மேனிபுலேட் பண்ணி அவங்களுக்கு தேவையில்லாத ப்ராடக்டை அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சேல் பண்ண வைக்கிறது, அவங்கள வாங்க வைக்கிறது. ஸோ லாஜிக்காக சொன்னால் நம்ம அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா சும்மா ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை போய் தேடிப்போம். ஸோ அது எங்கே போனாலுமே நம்ம வெப் சர்ச்சில் எங்கே பார்த்தாலுமே அந்த ப்ராடக்டோட விளம்பரம் வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேனிபுலேட் யூசர்ஸ் டு டேக் டெசிஷன் தே மைட் நாட், அவங்கள வந்து மேனிபுலேட் பண்ணுறது, அதுதான் டார்க் பேட்டர்ன். ஸோ டார்க் பேட்டர்ன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மேனிபுலேட் த யூசர்ஸ் டு டேக் அன்வான்ட் டெசிஷன். நார்மலாக விட்டுருந்தால் அவங்க அந்த டெசிஷனை எடுத்துக்க மாட்டாங்க, பட் ஃபோர்ஸ் பண்ணி ஏதோ ஒரு விஷயத்தில் டிஜிட்டல் மீன்ஸில் ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 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 இதை வந்து வாங்க வைக்கிறது சம்திங். ஸோ ஒரு அர்ஜென்சியை வந்து கிரியேட் பண்ண வைக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் பேட்டர்ன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் பிஎம் மோடியே வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா இதில் வந்து இன்வால்வ் ஆகி ஸ்பீச்லாம் கொடுத்துருப்பார். ஸோ இதுவும் உங்களுக்கு ஃபேமஸாக தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். கால் பண்ணி
நாங்கள் வந்து நார்காட்டிக்ஸ்லேருந்து பேசுகிறோம், சிபிஐலேருந்து பேசுகிறோம், உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு, அந்த பார்சலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம் ட்ரக்ஸ் இருக்குது ஆர் சம் அன்வான்ட் திங்ஸ் இருக்குது, உங்களை நாங்கள் ரிலீஸ் பண்ணணும், நாங்கள் உங்களை டிஜிட்டலாக அரெஸ்ட் பண்ணிட்டோம், உங்களை நாங்கள் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா எங்களுக்கு இவ்வளோ ஃபைன் பே பண்ணுங்கள், ஆர்எல்ஸ் இவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருங்க, நாங்கள் இதுக்கும் உங்களுக்கு சம்மதம் இல்லைன்னு சொல்லிடுறோம்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா மிரட்டுவாங்க. ஸோ இப்போ இது மூலயமா என்ன ஆகும் அப்படின்னா இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. டிஜிட்டல் அரெஸ்ட் ஸ்கேம். ஓகேங்களா? ஸோ இதில் சர்டின் கவர்மெண்ட்டோட ஐடி விங் அவங்களுமே வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்னா ஆக்சுவலாக வந்து பிஷிங் ஸ்கேம், இதுக்கு முன்னாடி பிஷிங் ஸ்கேம் எல்லாம் கேட்டாங்க. ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாட்ரி அண்ட் ப்ரைஸ் ஸ்கேம்ஸ் இது மாதிரிலாம் இருக்குது. நீங்கள் இவ்வளோ காசு வின் பண்ணிட்டீங்க, லாட்ரி அண்ட் ப்ரைஸ் ஸ்கேம்ஸ், நீங்கள் வந்து இவ்வளோ அமௌண்ட் கட்டினா போதும், ஜாப் உங்களுக்கு ஜாப் கிடச்சிருக்கு, நீங்கள் வந்து இவ்வளோ அமௌண்ட் கட்டினா உங்களுக்கு இந்த ஜாப் கன்ஃபார்ம் பண்ணிவிடுவோம். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேம்ஸ், நீங்கள் இதில் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கேஷ் ஆன் டெலிவரி ஸ்கேம் இருக்கிறதுலே ரொம்ப 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 ஆக்சுவலாக லாஸ்ட் ஒரு 6 months ப்ரிவைல் ஆகிட்டு இருக்கிறது வந்து கேஷ் ஆன் டெலிவரி ஸ்கேம். நம்ம ஒரு ப்ராடக்ட் ஆர்டரே பண்ணியிருக்க மாட்டோம், பட் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் இந்த ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க, பாருங்கள் உங்கள் நம்பர் தான் வந்திருக்கு, நீங்கள் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கீங்க, இல்லை நீங்கள் வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேஷ் ஆன் டெலிவரியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ப்ராடக்ட் ஆர்டரே பண்ணியிருக்க மாட்டோம், அந்த ப்ராடக்ட் நம்மக்கிட்ட வந்து கொடுத்துட்டு போகிறது. ஸோ அதுக்கடுத்து டிஜிட்டல் அரெஸ்ட் ஸ்கேம்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்சல் ஸ்கேம்ஸ். ஸோ ஆக்சுவலாக அதுதான் சொல்கிறேன், இல்லீகல் ஐட்டம்ஸை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேரில் வந்துருச்சு, இதுவும் பார்சல் ஸ்கேம் லிஸ்ட்டில் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து லோன். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லோன் குயிக்காக அப்பியர், இப்போ ஆக்சுவலாக உங்களுக்கு மெசேஜஸ் எல்லாம் கூட வரும், ஸ்பேம் மெசேஜஸ். ஸோ உங்களுக்கு வந்து இவ்வளோ லோன் கிரெடிட் ஆயிருக்கு, கிளிக் த லிங்க், இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா என்ன ஆகும், உங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைப்ஸ் ஆஃப் ஸ்கேம்ஸ். ஸோ டைப்ஸ் ஆஃப் ஸ்கேம்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது எல்லாமே வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதாவது எக்ஸாமுக்கு வரக்கூடிய இது எல்லாமே நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? தேங்க்யூ.